ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து 2 ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். அதாவது 10வது ஸ்லோகமும் 11வது ஸ்லோகமும் சாப்டர் 12ல ஸ்லோகம் படிக்கிறேன். अप्याशे अप्यशमत्तो अप्याशे अप्यशमत्तो अशिः मत्कर्म परमो भवः मत् अर्थम् अपि कर्माणि पूर्वन् सिद्धिम् अवाप्यसिः. பக்தி யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாவிடில் எனக்காக மட்டும் செயலாற்ற முயல்வாயாக. ஏனெனில் எனக்காக செயல்படுவதன் மூலம் நீ பக்குவ நிலைக்கு வந்து அடைவாய். 16 ஸ்லோகம். அதைதத் அப்யசக்தோ அஷிஹி கர்த்துமத் யோகம் அஸ்ரிதஹ சர்வ கர்மா பலத்யாகம் ததா குரு யதாத்மவான். ஆனால் என்னை பற்றிய இத்தகு உணர்விலும் உன்னால் செயலாற்ற முடியாவிடில் உனது செயலின் எல்லா விளைவுகளையும் தியாகம் செய்து ஆத்மாவின் நிலை பெற முயற்சி செய். இதுக்கு முன்ன வந்து நம்ம போன பதத்துல பகவான் என்ன சொன்னாரு அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோகத்துல போறோம். 9 பதம் 9 டெக்ஸ்ட் 9ல வந்து அதுக்கு முன்ன நம்ம வந்து டெக்ஸ்ட் 8ல இருந்து வரணும். டெக்ஸ்ட் 8ல இருந்து வந்தோம்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் புரியும் பகவான் வந்து என்னன்னு சொல்லிட்டு வர்றாரு. அவர் வந்து 1 by 1 சொல்லிட்டு வர்றாரு. இது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இது, அப்படியே கரெக்டா சொல்லிட்டு வர்றாரு. டெக்ஸ்ட் 8ல பார்த்தோம்னா ஒரு அழகா சொல்றாரு பாருங்க. மத்யேவ மன ஆதஸ்வ மயி புத்தி நிவேஷயஹ நிவாசிஷ்யசி மத்யேவ அத ஊத்வம் ந சம்சயா. அதாவது என்ன சொல்றாருன்னா, முழுமுதல் கடவுளான என் மீது உனது மனதை நிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும் என்னில் ஈடுபடுத்துவாயாக. இவ்வாறு நீ எப்போதும் என்னிலேயே வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை. அதாவது இந்த பக்தி யோகத்துல வந்து, அதாவது டிவிஷன் சீரீஸ்ல வந்து கிருஷ்ணர் வந்து அவர் அர்ஜுனனுக்கு, அதாவது அர்ஜுன மூலியமா நம்மளுக்கு அவர் வந்து 1 by 1 சொல்லிட்டு வர்றாரு. எப்படின்னா, முழுமுத கடவுளான என் மீது, அதாவது சக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் மீது உன்னுடைய மனதை நிலைநிறுத்து. அதாவது உன்னுடைய மனசை வந்து மனசுல என்னை நினைச்சுக்கோன்னு சொல்றாரு. உன்னுடைய முழு அறிவையும் என்னை ஈடுபடுத்துவாய்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லா நாலேஜும் நீ வந்து என்ன தெரிஞ்சுக்க நீ ட்ரை பண்ணு. உன்னுடைய முழு நாலேஜை வந்து என்ன தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. எதுக்காக? இந்த டிவோஷன் சீரீஸ்க்காக என்னை நீ தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இவ்வாறு நீ எப்போதும் என்னிலேயே வாழ்வா என்பதில் ஐயம் இல்லை. இந்த மாதிரி உங்களுடைய எல்லா நாலேஜும் எனக்காக பயன்படுத்தினா நீ வந்து எப்பயுமே என் கூடயே இருப்ப. அதாவது நான் வந்து எப்பயுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படி சொல்றாரு. ஓகேவா? அதே வந்து டெக்ஸ்ட் 9ல பார்த்தோம்னா என்ன சொல்றாருன்னா, அத சித்தம் சமாதத்வம் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அப்யாச யோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனஞ்சயா. அதாவது என்ன சொல்றாருன்னா, செல்வத்தை வெல்பவனான எனதன்பு அர்ஜுனா, உனது மனதை என் மீது பிறளாது நிலைநிறுத்த முடியாவிடில் பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. என்னை அடைவதற்கான விருப்பத்தினை இதன் மூலம் முயற்சி செய்வாயாக. அது முதல்ல என்ன சொன்னாரு? என் மீது உன்னோட மனசு நிறுத்துன்னு சொன்னாரு. அப்ப நிறுத்தினா உன்னோட முழு நாலேஜை என்ன தெரிஞ்சுக்க நீ ட்ரை பண்ண சொன்னாரு. அப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, டெக்ஸ்ட் 9ல முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? செல்வத்தை வெல்பவனான எனதன் அர்ஜுனா, அதாவது தனஞ்சயா. அர்ஜுனனுக்கு வந்து நிறைய பேர்கள் வச்சு பகவான் கூப்பிடுவாரு. தனஞ்சயா, குடகேஷா, இந்த மாதிரி பல பேர்கள் வச்சு கூப்பிடுவாரு. இதுல வந்து தனஞ்சயான்னு சொல்றாரு. தனஞ்சயனா என்ன அர்த்தம்னா, செல்வத்தை வெல்பவனே. அவருக்கு வந்து அவர் வந்து என்ன அர்த்தம்னா, பணத்தையும் வென்றவர். அது வந்து எந்த ஒரு ஆசையும் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குறிக்கிறார். அப்போ அதுல தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, நீ வந்து உனது மனதை என் மீது பிரணாமல் நிலைநிறுத்த முடியாவிடு. அதாவது மனுஷனா இருப்பாரு, நீ வந்து உன் மனசை வந்து உன்னுடைய நாலேஜை வந்து என்ன தெரிஞ்சுக்க ஈடுபடுத்த சொல்றாரு. அப்ப இதுல என்ன சொல்றாரு, நீ வந்து உன் மனசை
நீ வந்து என்ன நினைக்கிறதுல அந்த என்ன சொல்றது நிலைநிறுத்த முடியலனாலும் உனது மனதை என் மீது பிறனாக நிலைநிறுத்த முடியாவிடி பக்தி தொண்டின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. அதாவது டிவோஷன் சர்வீஸ்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்க நீ வந்து ஈடுபடுத்து, டிவோஷன் சர்வீஸ்ல எங்கேஜ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படி செய்யறதுனால என்னை அடைவதற்கான விருப்பத்தினை இதன் மூலம் விருத்தி செய்து கொள்வாய். அப்ப டிவோஷனல் சர்வீஸ்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீ வரும்போது அப்ப வந்து நீ வந்து என்ன தெரிஞ்சுக்க இன்னும் நீ வந்து ட்ரை பண்ணுவ அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, புரியுதுங்களா? அவர் பாருங்க ஒண்ணா இறக்கிக்கிட்டு வர்றாரு பாருங்க. இப்ப 10, 11 இன்னும் இறக்குவாரு. அது என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, 10ல வந்து என்ன சொல்றாருன்னா, பத்துல வந்து இன்னும் பகவானுக்கு நமக்கு இறக்கி தர. எப்படி? பக்தி யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாவிடில் எனக்காக மட்டும் செயலாற்ற முயல்வாயாக. ஏனெனில் எனக்காக செயலாற்றுவதன் மூலம் நீ பக்குவ நிலைக்கு வந்தடைவாய். முதல்ல வந்து 9வது அவர் என்ன சொன்னாரு, நீ வந்து என்ன நினைச்சுக்க முடியலன்னா நீ வந்து டிவோஷன் சர்வீஸ்ல செய்ய ஆரம்பியே. அதாவது டிவோஷன் சர்வீஸ்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீ பின்பற்ற. இப்ப 10ல என்ன சொல்றாரு, பக்தி யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாது. அதாவது டிவோஷன் சர்வீஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உன்னால வர முடியலன்னா பரவாயில்ல, நீ வந்து என்ன செஞ்சு நீ எனக்காக செயல்படுவது மூலம் நீ பக்குவ நிலைக்கு வருவாய். அதாவது எனக்கு ஏதாச்சும் செய்ய, நீ டிவோஷன் சர்வீஸ் பண்ணனா கூட பிரச்சனை இல்லை. அதாவது நீ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பின்பற்றினா கூட பிரச்சனை இல்லை, நீ எனக்காக ஏதாச்சும் செய்யன்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப நம்ம அதுக்குள்ள பார்ப்போம் என்னென்ன சொல்றாரு. அப்புறம் இதை பார்த்து அதுக்கப்புறம் 11 அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். சரிங்களா? இதுல வந்து இது புரோபாதருடைய பொருளுரைகள் வந்து எப்பயுமே வந்து தெல்ல தெளிவாக இருக்கு. புரோபாதரோட பொருளுரை வந்து எப்பயுமே கிளியர். நம்ம வந்து எதுக்கும் வந்து நம்ம போட்டு யோசிக்க தேவையே இல்லை. அவர் வந்து அழகா சொல்லியிருக்கிறார். ஆனா அது உள்ள வந்து நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறார். கடலுக்கு அடியில முத்து இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. இப்ப கடலுக்கு அடியில போனாதான் வந்து முத்து எடுக்க முடியும். மேலோட்டமா வலை போட்டு தேடம்னா சின்ன சின்ன மீன்கள் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப கடலுக்கு ஆழத்துல போனாதான் நம்ம முத்து எடுக்க முடியும். அப்ப சில அப்புறப்பாடுகளை புறப்பட்ட நம்ம படிச்சோம்னா மேலோட்டமா படிச்சோம்னா நமக்கு ஒண்ணும் தெரியாது. அதாவது சும்மா ஏதோ சொல்றாருன்னு தெரியும். ஆனா ஆழமா நம்ம உட்காந்து யோசிச்சு அப்படி என்ன சொல்றாரு பார்த்தோம்னாக்கா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதான் வந்து முத்துக்கு சமானம். புறப்பாதுல ஒவ்வொரு வேர்ட்ஸும் வந்து முத்து போல இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து புறப்பாது என்ன சொல்றாரு நம்ம வந்து பார்க்கலாம். அவர் வந்து புறப்பட்டுல முதல் லைன்ல வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பயிற்சி செய்ய இயலாதவன் கூட முழுமுதல் கடவுளுக்காக செயல்படுவதன் மூலம் பக்குவ நிலைக்கு உயர்வு பெற முடியும். அது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இப்ப நம்ம மேலோட்டமா படிச்சோம் என்ன தெரியும்னா, அவர் என்ன சொல்றாரு, குருவோட கட்டளை பின்பற்றாம கூட நீ வந்து எனக்கு செயல்பட முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்ம வந்து அர்த்தம் தெரியாம நம்ம பார்த்தோம்னாக்கா. ஆனா உள்ள அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலுக்கு பயிற்சி செய்ய இயலாத கூட, அதாவது நம்ம வந்து டிவோஷன் சீரீஸை வந்து நம்ம வந்து குருவோட கைடன்ஸ் மூலியமா தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து பயிற்சி செய்ய முடியும். ஓகேங்களா? ஆனா இங்க என்ன சொல்றாருனாக்கா, ஆரம்ப நிலையில உள்ளவங்களுக்கு சொல்றாரு. புரியுதுங்களா? ஆரம்ப நிலையில வராங்கல அவங்களுக்கு வந்து இப்ப வந்து குரு எடுத்திருக்க மாட்டாங்க. அப்ப வந்து குரு எடுக்காதவங்களுக்கு வந்து சில பொறுப்பாதர் தான் வந்து ஜெகத் போயிருப்பாங்க. குரு எடுத்தவங்களுக்கு தன்னுடைய குரு அவருடைய கட்டளைப்படி பின்பற்றணும். இப்ப ஆரம்ப காலத்துல வரவங்களுக்கு வந்து இப்ப சில பொறுப்பாதருடைய விளக்கங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சிலது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க வந்து வெறும் டிவோஷனல் சர்வீஸை வந்து எப்படி செய்யணும்னாக்கா, முழுவதும் கடவுளுக்கு செயல்படுவதன் மூலம், அதாவது கிருஷ்ணருக்காக ஏதாச்சும் செய்யணும். இப்போ கிருஷ்ணருக்காக ஏதாச்சும் செய்யறதுன்னா வந்து கிருஷ்ணரோட டெம்பிள் சுத்தம் பண்றது, கிருஷ்ணரோட பக்தர்கள் சேவை செய்யறது,
அந்த மாதிரி அவங்க செய்யறதெல்லாம் மூலியமா வந்து அவங்க பக்குவ நிலைக்கு வர முடியும். இது வந்து நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து ஆழமான அர்த்தத்தை கொடுத்துருக்காரு. மேலோட்டமா படிச்சோம்னா குருவோட கட்டளை பின்பற்றாம நம்ம வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனா வந்து உண்மையான அர்த்தம் வந்து அப்படி கிடையாது. அது வந்து ஆரம்ப நிலையில, அதாவது பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலுக்கு பயிற்சி செய்ய இயலாதவன் கூட என்ன அர்த்தம்னாக்கா ஆரம்ப நிலையில வரவங்க. புரியுதுங்களா? ஆரம்ப நிலையில வரவங்க வந்து இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து அவங்க புரிஞ்சு கஷ்டப்படுவாங்க. அப்ப அந்த மாதிரி நபர் வந்து எப்படி கைடன்ஸ் பண்ணணும்னா, ஓகே நீங்க வாங்க பிரபு, நீங்க வந்து கிருஷ்ணா டெம்பிள் மாப் பண்ணுங்க, கிருஷ்ணா டெம்பிளை வந்து கூட்டுங்க, கிருஷ்ணோட பாத்திரங்கள் கழுவுங்க, அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களோட டிவைஸ்ல என்கேஜ் படுத்தணும். அப்ப அப்படி செய்யும் போது அவங்க வந்து பக்குவ நிலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? எப்படின்னாக்கா நம்ம வந்து எப்பயுமே வந்து இப்ப இந்த மாதிரி ஆரம்ப நிலைய வரவங்களா இருந்தாலும் சரி, கிருஷ்ண பக்திக்கு வந்தவங்களா இருந்தாலும் சரி, சில குருபாதர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து எப்பயுமே கிருஷ்ண பக்திக்கும் கிருஷ்ண பக்தர்களுக்கும் எப்பயுமே சேவை செய்ய வேண்டும் அப்படி சொல்றாரு. கிருஷ்ண பக்திக்கு எப்படி சேவை செய்யறதுன்னா, கிருஷ்ண பக்தி வந்து கிருஷ்ண கான்சியஸ்னஸ். அது வந்து சில புரோபாதர் வந்து உலகெங்கும் பரப்பிட்டாரு. சில புரோபாதர் மூலியமா தான் வந்து இப்ப எங்க பாத்தீங்கன்னா இஸ்கான், கிருஷ்ண பக்தி, அதாவது கிருஷ்ண சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே சில புரோபாதர் மூலியமா தான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ வந்து நம்ம எப்பயுமே வந்து சில புரோபாதருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். சரிங்களா? அவருடைய நிழல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவருடைய 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 செல்வத்துலதான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா செல்வம் வந்து இங்க என்ன சொல்றேன்னா கிருஷ்ண பக்தி சொல்றேன். அவர் கொடுக்கறதுனா நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கிறாரு. அப்ப வந்து எப்பயுமே நம்ம வந்து கிருஷ்ணருக்கும் சில புறப்பாடுகளும் கடற்பட்டுரும். கிருஷ்ணரோட பக்தி வந்து எப்பயுமே நமக்கு இருக்கு. இதெல்லாம் நம்ம நிறைய காலம் தான் பேசியிருக்கோம். கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் வந்து எப்பயுமே எல்லா ஜீவாத்மாக்களோட இருதயத்திலும் இருக்கு. ஆனா அது வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஆச்சாரியர் மூலியமா, ஒரு பக்தர் மூலியமா தான் வந்து இந்த கிருஷ்ண பக்தி டிவோஷன் சர்வீஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் கிடைக்கப்பட்டிருக்காரு. அப்போ அதனாலதான் நம்ம திருப்பதி என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து கிருஷ்ண பக்திக்கும் கிருஷ்ண பக்தருக்கும் எப்பயுமே நம்ம சேவை செய்யணும். கிருஷ்ண பக்தருக்கு சேவை செய்யணும் எப்படி அர்த்தம்னா, நம்மளுடைய குரு, ஆச்சாரியா, இந்த மாதிரி வைஷ்ணவா, சாது, குருவா இருக்கிறாங்க. இப்ப இவங்கெல்லாம் நம்ம சந்திக்க பொழுது, இவங்களுக்குலாம் நம்ம பார்க்கும்போது, டெம்பிளை பார்க்கும்போது இவங்களுக்கு ஏதாச்சும் சேவை செய்யணும். அவங்களுக்கு சாப்பாடு சர்விங் பண்றது, குருலாம் வந்தாங்க. இப்போ அனாதா சுவாமி மகாராஜ்லாம் வந்தாரு, அப்புறம் சில மகாராஜ்லாம் வந்தாங்க, அப்புறம் இன்னொரு மகாராஜ் பேரு அவர்லாம் வந்தாங்க இப்ப இடையில நம்ம இஸ்கான் பிசிக்கு வந்தாங்க பாருங்க. அப்ப இந்த மாதிரி ஆச்சாரியார் இந்த மாதிரி குருவெல்லாம் வரும்போது நம்ம வந்து அவங்களுக்குலாம் போய் சேவை செய்யணும், ட்ரை பண்ணணும். இப்ப மூத்த பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க, இப்ப அவங்க கிட்ட யாராச்சும் கான்டாக்ட் பண்ணி பிரபு அந்த மாதிரி மகாராஜ் சேவை செய்ய நினைக்கிறேன், எப்படி இந்த வந்து கலந்துக்கலாமா சொல்லிட்டு கேட்கும் போது அப்ப அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி டைம்ல நம்ம போய் இந்த மாதிரி மகாராஜ்க்குலாம் வந்து நம்ம வந்து சேவை செய்யறோம். அப்ப அதெல்லாம் ஒரு குரூப் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. அதான் வந்து சொல்றாரு, நம்ம கிருஷ்ணருக்கும் கிருஷ்ண பக்தர்களுக்கும் கிருஷ்ண பக்திக்கும். கிருஷ்ண பக்தினா வந்து என்ன சொல்றேன், இந்த இஸ்கான் கிருஷ்ண பக்தி இயக்கம் இருக்குல்ல, அவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சேவை செய்யணும். அதுதான் வந்து சில புறப்பாடு வந்து வலியுறுத்துறாரு எப்பயுமே. அப்ப அடுத்து புறப்பட்டு வந்து புறப்பாதுல வந்து அருமையான விஷயம் சொல்றாரு. இந்த டெக்ஸ்ட் ட்ரெயின்ல உள்ள புறப்பட்டுலே அது என்னதுனாக்கா, எந்த ஒரு முயற்சிக்கும் நிலம், பணம், நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்கள் அவசியம். உதாரணமாக, ஒருவன் வியாபாரம் செய்ய விரும்பினால் தங்குவதற்கான இடம், உபயோகத்திற்கான முதலீடு, உழைப்பாளிகள், வளர்ச்சி அடைய ஒரு நிர்வாகம் ஆகியவை அவனுக்கு தேவைப்படுகின்றன. அதுபோலவே கிருஷ்ணனுடைய தொண்டிற்கும் இவை தேவைப்படுகின்றன. ஒரே வேறுபாடு என்னவெனில், ஜட உலகில் ஒருவன் புலனுணர்ச்சிக்காக செயலாற்றுகிறான், ஆனால் அதே செயலினை கிருஷ்ணனின் திருப்திக்காகவும் செய்ய முடியும். அஃது ஆன்மீக செயலாகிவிடும். ஒருவனிடம் போதுமான பணம் இருந்தால் அவன் கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்கான ஓர் அலுவலகத்தையோ கோவிலையோ கட்டுவதில் உதவி செய்யலாம்.
அல்லது புத்தகங்களை வெளியிடுவதற்கு உதவலாம். செயல்களில் பல்வேறு துறைகள் உள்ளன. ஒருவன் செயல்களில் ஆர்வம் உடையவனாக இருக்க வேண்டும். இதுல வந்து புறப்பாடு என்ன சொல்றாருனாக்கா, நம்ம சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, இப்ப கிருஷ்ணனோட டிவோஷன் சீரீஸ்ல வர முடியாதவங்க, ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க, அவங்க வந்து என்னென்ன செய்யலாம்னு, அதாவது கிருஷ்ணருக்காக ஏதாச்சும் செய்யணும்னு சொன்னாருன்னு அதைதான் வந்து எங்க புறப்பாதுல இந்த புறப்பட வளர்க்குறாரு. என்ன சொல்றாருனாக்கா, சொன்ன பாருங்க, கிருஷ்ணருக்கும் கிருஷ்ண பக்தர்களுக்கும் சேவை செய்யணும். அதை வந்து புறப்பாது வந்து டீட்டெயில்ஸே வளர்க்குறாரு. என்ன சொல்றாருனாக்கா, இப்ப எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுல வந்து நம்ம இப்போ ஒரு விஷயம் செய்யறோம்னாக்கா, ஒரு ஆக்டிவிட்டி செய்யறோம்னா அதுல வந்து ஒரு நிர்வாகம் இருக்கும். அதுல வந்து அந்த நிர்வாகத்துல வேலை செய்யறவங்க இருப்பாங்க. அப்ப அதுல வந்து நம்ம பணத்தை போடலாம், அப்படிதான் சொல்றாரு பாருங்க. அப்ப இது என்ன குறிக்குதுனாக்கா, இப்ப இதேதான் வந்து மெட்டீரியலாகவும் செய்யறாங்க, பௌதிக தனமாகவும் செய்யறாங்க. எப்படின்னாக்கா, அவங்க வந்து இப்ப ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா அதுல வந்து காசு, அதுல வந்து செய்யற அந்த பில்டிங்கை கட்டுற ஒரு வேலையாட்கள் இதெல்லாம் இருப்பாங்க பாருங்க. அதே நீ வந்து இப்போ டிவோஷன் சீரீஸ்ல வந்துட்டீங்கன்னா அதை வந்து நீ டிவோஷன் சீரீஸ்க்காக நீ கொடுக்கணும். அதாவது கிருஷ்ண பக்தர்களுக்காக எப்படி கொடுக்கறதுன்னா, நம்மளால முடிஞ்ச அளவு பணமோ ஏதாவது பொருளோ இந்த மாதிரி நம்ம வந்து கிருஷ்ணரோட சர்வீஸ்ல ஈடுபடுத்தலாம் அப்படி சொல்றாரு. புரியுதுங்களா? அந்த லைன் நீங்க வந்து ஒன்னு வாட்டி நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். அதுல வந்து புறப்பாடு என்ன சொல்றாருன்னா, சரிங்களா? அப்ப இந்த மாதிரி செய்யறவங்க வந்து அவங்களுடைய இந்த கிருஷ்ண பக்தி வந்து டெவலப் ஆகும், சின்ன டெவலப் ஆகும் சொல்றாரு. அவர் சொல்றாரு பாருங்க, அவன் கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்கான ஒரு அலுவலகத்தையோ கோவிலை கட்டுவதில் உதவி செய்யலாம். யாரு? அந்த மாதிரி ஆரம்ப நிலையில வரவங்க. இப்ப கிருஷ்ணரோட டெம்பிளை கட்டுறாங்க பாருங்க, அங்கெல்லாம் டொனேஷன் பண்ணலாம், அவங்களுக்காக ஏதாச்சும் சேவை செய்யலாம். அது இல்லாம புத்தகத்தை பிரிண்டிங் பண்ணி விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லாட்டி புஸ்தக விநியோகம் செய்யலாம் அப்படிதான் சொல்றாரு. அப்படி இப்படி இது செய்யறதுனால அவங்க வந்து ஒரு விதத்துல வந்து ஆர்வமா இருப்பாங்க, ஆர்வம் உடையவங்களாக ஆவாங்க. யாரு? இந்த ஆரம்ப நிலையில வரவங்க, இந்த டிவோஷன் சர்வீஸை ஏத்துக்க முத வரவங்க. ஓகேங்களா? அப்ப இப்படிதான் வந்து ஒருத்தர் வந்து என்கேஜ் பண்ணணும் இந்த டிவோஷன் சீரீஸ்ல சொல்றாரு. சொன்ன மாதிரிதான், யார் வந்து இந்த மாதிரி ஆரம்ப நிலையில வரவங்களோ அவங்க வந்து எப்படி என்கேஜ் பண்றதுனாக்கா, சில பேர் பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து கிருஷ்ண பக்தி வந்திருப்பாங்க, ஆனா நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா படிச்சு நல்ல வேலையில இருப்பாங்க, நல்ல சம்பாதியத்துல இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி நபர்களும் எப்படி என்கேஜ் பண்றதுன்னா, அவங்கள வந்து கோயிலுக்கு வந்து அவங்க சம்பளத்துல பாதி இல்ல, ஒரு சின்ன விழுக்காது, சின்ன பணத்தை வந்து கோயில் டொனேஷனுக்காக கொடுக்கறதோ இந்த மாதிரி செய்யறதோ அந்த மாதிரி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம சில பக்தர்கள்லாம் வந்து என்ன செய்வாங்கனாக்கா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அவங்க வந்து ஒரு நிலத்தை வந்து புறப்பாதர் கோயில் கட்டுறதுக்காகவே கொடுத்துருக்குறாங்க. ஆரம்பத்துல வந்து இஸ்கான் ஜூஹு டெம்பிள் வந்து இருக்குல்ல மும்பைல, அது வந்து புறப்பாதர் கோயில் கட்டுறதுக்காகவே ஒருத்தர் வந்து கொடுத்தாரு. அது வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து போட்டுக்கெல்லாம் போய் அந்த விஷயம், அதுக்கப்புறம் அந்த நிலத்தை வந்து சில புறப்பாதருக்கே கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி பக்தரெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம புறப்பாதருக்காக சில பேர் வந்து வாகனம் கார்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து இருக்கு இந்த பக்தர்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்ப நம்மளால வந்து அப்படி கொடுக்க முடியாட்டி கூட நம்மளால முடிஞ்ச சின்ன சேவைகள் வந்து இந்த கிருஷ்ண பக்தர்களுக்கும் கிருஷ்ணருடைய கோயிலுக்கும் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர் வந்து இங்க சொல்ற விஷயம் எல்லாமே வந்து நம்மளால செய்ய முடிகிற விஷயத்தான் கிருஷ்ணர் சொல்றாரு தவிர, நம்மளால செய்ய முடியாததை எதுவுமே கிருஷ்ணர் சொல்றது கிடையாது. நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா கலியுகத்துல வந்து நம்மளுக்கு வந்து யோசிக்கிற தன்மை வந்து குறைஞ்சி போயிடும், ஆயுள் வந்து குறைவு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து சோம்பேறித்தனம் வந்து நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே வரும் இந்த காலத்துல. ஏன்னா கலியுகத்துல வந்து இதெல்லாமே மாறிக்கிட்டு தான் வரும். ஏன்னா இதுக்கு முன்ன இருந்த சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் இருக்கிற இதெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் கிடையாது. அவங்களாம் வந்து நல்ல ஆயுள் காலம், நல்ல புத்தி கூர்மை அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனா கலியுகத்துல இருக்கிற மக்களை வந்து இதெல்லாம் குறைக்கிட்டே வருதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல வந்து கலியுகத்துக்கான தர்மம் என்னது?
ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் ஜெபம் பண்றது, ஹரிநாம சங்கீர்த்தனம். அப்ப கிருஷ்ணர் வந்து நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதுதான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது தவிர நம்மளால செய்ய முடியாததை அவர் ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. அதனால என்ன சொல்றாருன்னாக்கா, நம்மளால என்னன்னு செய்ய முடியும், ஈஸியான வே சொன்ன பாருங்க, கிருஷ்ணர் டெம்பிளுக்கு இந்த மாதிரி டொனேஷன் பண்றது, இந்த மாதிரி செவி செய்யறது, இந்த மாதிரி வந்து கிருஷ்ணர் வந்து அந்த புதுமையான பக்தர்கள் வந்து இப்படி என்கேஜ் பண்ற வைக்கிறாரு. ஓகேங்களா? அந்த மாதிரி செய்யறதுனால நம்ம வந்து பக்குவம் அடையும். பக்குவம் அடைஞ்சு அப்பதான் நம்ம வந்து உண்மையிலே வந்து முழுமையா வந்து டிவோஷனல் சர்வீஸை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆரம்பத்துல வந்தோடனே நம்ம வந்து கொடுப்போம், நீங்க 16 மாலை சாண்டிங் பண்ணணும், ஏகாதசி விரதம் இருக்கணும், இது வந்து வந்து இந்த பாகவதெல்லாம் ஃபுல்லா படிச்சு முடிக்கணும், சேத்தன் சரித்திரம் படிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆரம்பத்துல வரவங்க ஓடிடுவாங்க. புரியுங்களா? அப்ப எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் ஸ்லோலி தான் நம்ம என்கேஜ் பண்ணணும். அதனாலதான் கிருஷ்ணர் வந்து அழகா சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. முத வந்து நீ வந்து என்ன நினைக்க முடியலன்னா பரவாயில்ல, நீ வந்து டிவோஷனல் சர்வீஸ் செய்யி, இப்ப டிவோஷனல் சர்வீஸ் பண்ண முடியும்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்லோகத்தை சொல்லுவார் அடுத்து. அதான் பாருங்க, கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு எவ்வளவு இறக்க முடியுமோ அவ்வளவு இறக்கி நம்மள வந்து அழகா கூட்டிட்டு வர்றாரு. ஆச்சாரியர் மூலியமா பக்தர் மூலியமா ஒவ்வொரு விஷயத்த வந்து நம்மளுக்கு இறக்கி சொல்லி தராங்க பாருங்க. அதான் இந்த டிவோஷன் சர்வீஸ்ல நம்ம எப்படி என்கேஜ் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்லோலி கத்துக்கணும். அப்ப எப்ப நம்ம வந்து இதுல வந்து நம்ம நல்லா தேர்ச்சி பெற்றுட்டோமோ அப்போ வந்து நம்ம வந்து கரெக்டா இந்த மாதிரி குரு சொல்ற கட்டளைக்கு பின்பற்றி இந்த மாதிரி டிவோஷன் சர்வீஸ்ல நம்ம என்கேஜ் ஆனோம்னா அப்போ வந்து நம்ம வந்து கரெக்டா தேர்ச்சி பெற்று நம்ம கரெக்டா வந்து போன ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்ப மேலும் நம்ம பார்க்கலாம் என்ன சொல்றாருன்னு. அப்ப தொடர்ச்சியாக வந்து 11 அதுல என்ன சொல்றாரு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? 10ல வந்து கிருஷ்ணன் என்ன சொன்னாரு, பக்தி யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாதபடி எனக்காக மட்டும் செயல்படுவாயாக, இப்படி செயல்படுவதனால நீ பக்குவ நிலைக்கு வர முடியும் அதுதான் சொன்னார்ல. இப்ப 11 என்ன சொல்றாருன்னு நம்ம பார்ப்போம். 11 வந்து இன்னும் கிருஷ்ணர் வந்து இறக்குறாரு. இன்னும் கிருஷ்ணன் இறக்குறாரு. எப்படி இறக்குறாருன்னா, ஆனால் என்னை பற்றி இத்தகு உணர்விலும் உன்னால் செயலாற்ற முடியாவிடில் உனது செயலின் எல்லா விளைவுகளையும் தியாகம் செய்து ஆத்மாவில் நிலை பெற முயற்சி செய். இந்த டிரான்ஸ்லேஷனே நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த டிரான்ஸ்லேஷன் புரிஞ்சாதான் நம்ம உள்ளக்க ஸ்லோகத்துல வந்து சில பொறுப்பாளர் என்ன சொல்லியிருக்கிறது நம்ம புரியும். டிரான்ஸ்லேஷன் நம்ம வந்து முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்றாரு, ஆனால் என்னை பற்றி இத்தகு உணர்விலும் உன்னால் செயலாற்ற முடியாவிடி. இப்ப முதல் என்ன சொன்னாரு, நீ வந்து பக்தி யோக டிவோஷன் சர்வீஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பின்பற்ற முடியலன்னா கூட பரவாயில்ல, நீ வந்து எனக்காக எதாச்சும் செய்யன்னு சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப இதுல என்ன சொல்றாரு, என்னை பற்றி இத்தகு உணர்விலும் உன்னால் வர முடியலன்னா கூட பரவாயில்ல, இதாவது நீ வந்து எனக்காக எதுவும் செய்யலாம் கூட பரவாயில்ல, உனது செயலின் விளைவுகளை தியாகம் செய்ய சொல்றாரு. அதாவது உனது செயலின் விளைவுகள் தியாகம் செய்ய என்ன அர்த்தம்னா, நீ வந்து செய்யற ஒரு செயல், அதாவது நீ வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், நம்ம வந்து காசுதான் சம்பாதிக்கிறோம், நம்ம வந்து ஒரு பலனை எதிர்பார்த்துதான் நம்ம வேலைக்கு போறோம். நம்ம அதாவது நம்ம வேலைக்கு போறோம்னா சம்பளம் கிடைக்கும், மோஸ்ட் சம்பளம் கொடுப்பாரு, அதை நினைச்சுதான் நம்ம வந்து வேலைக்கு போறோம். அந்த சம்பளத்துல பாதி எனக்காக செயல்விடு. அதாவது நீ செய்யற ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் வந்து தியாகம் செய்ய முயற்சி செய்ய. தியாகம் செய்யறது என்ன அர்த்தம்னாக்கா, நீ வந்து அதனுடைய அதுல இருந்து வரக்கூடிய விஷயத்த வந்து நீ ஏத்துக்காத நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுனாக்கா, நீ வந்து அது மேல ரொம்ப அட்டாச் ஆகாத. புரியுதுங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாருனாக்கா, நீ வந்து என்னை பற்றி உணர்வுல வர முடியும்னா கூட பரவாயில்ல, நீ வந்து உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த செல்வம்லாம் இருக்குல்ல, மணிலாம் இருக்குல்ல, நீ இதை வந்து தியாகம் செய்ய மீன்ஸ் இதுல வந்து அட்டாச் ஆகாத, இதை வந்து எனக்கு பயன்படுத்து. சரிங்களா? அதுதான் வந்து கிருஷ்ண பக்தர்கள் ஒரு உதாரணம் ஒரு மாராஜ் வந்து உதாரணம் கொடுப்பாரு. என்னதுனாக்கா, இப்ப கிருஷ்ண பக்தியில இருக்கிற பக்தர்களுக்கும்
டிவோஷன் சேவிஸ், அதாவது கிருஷ்ண பக்தர்கள் தவிர்த்து வேற இருக்கிற யோகிகள் ஞானிகள் இவங்களா இருக்கிறாங்களே, இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, அருமையா ஒரு மகாராஜ் வந்து வளர்க்குறாங்க. மகாராஜியா தான் தீர்த்த மகாராஜி. அவர் வந்து அழகா வளர்த்திருப்பாரு. என்னதுனாக்கா, கிருஷ்ண பக்தியில இருக்கிற பக்தர்கள் வந்து எல்லா பொருளையும் எல்லா விஷயத்தையும் வந்து கிருஷ்ணரோட சேவைக்காக பயன்படுத்துவாங்க. புரியுதுங்களா? எப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு சில புறப்பாதர் பாருங்க, அவர் வந்து எல்லாத்தையும் வந்து கிருஷ்ணரோட சேவிஸ்க்காக செஞ்சாரு. எல்லாத்தையுமே அவர் வந்து காரு, பஸ், மோட்டார் சைக்கிள் எல்லாத்தையுமே கிருஷ்ணரோட சேவைக்கு பயன்படுத்தினது. எப்படின்னாக்கா, கார்ல பிரச்சாரம் பண்றது, மோட்டார் பைக்ல வந்து பக்தர்கள் எல்லாம் வந்து புக் இன்ஸ்பெக்ஷன் பண்ண அனுப்புவாரு. பஸ்ல வந்து அவர் வந்து நாம சங்கீதம் பண்றதுக்காக கூட்டம் கூட்டமா பக்தர்லாம் ஏற்றிட்டு போக சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம மைக் இருக்கு, மைக்கு வந்து அவர் வந்து கிருஷ்ண பக்தி பேசுறதுக்காக வந்து அவர் வந்து என்கரேஜ் பண்ணுவாரு. இந்த மாதிரிலாம் வந்து செய்வாரு. இதுதான் வந்து கிருஷ்ண பக்தர்கள் வந்து எல்லா பொருளையும் வந்து கிருஷ்ணோட சேவைக்காக பயன்படுத்துவாங்க. அதே வந்து கிருஷ்ண பக்தர்கள் தவிர்த்து இந்த யோகிகள் ஞானிகள் இவங்களா இருக்கிறாங்க, இவங்களாம் வந்து இந்த உலகத்தை விட்டு தவிர்த்து இருப்பாங்க. அவங்க வந்து மலையிலே தியானம் பண்ணிக்கிட்டு, காட்டுல தியானம் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி தியானத்திலே இருப்பாங்க. தவிர அவங்க வந்து மக்களோட மக்களா வந்து கலக்க கூச்சப்படுவாங்க. ரொம்ப ரேர் அவங்களாம் வந்து கலந்து மக்களோட மக்களா இருந்து இந்த மாதிரி செய்யலாம். புரியுதுங்களா? அவங்க வந்து ரொம்ப வந்து மக்களோட மக்களா இருக்க மாட்டாங்க. யாரு இந்த மாதிரி ஞானிகள் யோகிகள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அந்த மாதிரி வர மாட்டாங்கனாக்கா, அவங்க வந்து ஒரு பயம் இருக்கும். இப்படி நான் மக்களோட மக்களா இருந்தேன்னா நான் வந்து மாயையில மாட்டிக்குவேன், என்னால வந்து என் தியானத்தை யோகத்தை வந்து கொண்டல் செய்ய முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கிருஷ்ண பக்தர்கள் வந்து அதுல இருந்து வேறு. கிருஷ்ண பக்தர்கள் எப்படின்னாக்கா, அவங்க வந்து மக்களோட மக்களா இருப்பாங்க, மக்களோட மக்களா இருந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க, மக்களோட மக்களா இருந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்வாங்க, மக்களோட மக்களா இருந்து அந்த நீங்க நம்ம நிறைய வந்து டிக்டாக், ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்துருப்பீங்க, யூடியூப் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரஷ்யா, அமெரிக்கா, இந்த ஹாங்காங், ஜப்பான்லாம் வந்து மனுஷர் கூட இருக்கு. நம்ம பக்தர்கள் செய்யிருக்காங்க. ஸ்ட்ரீட் நகர சங்கீதம் சொல்லுவாங்க, ஸ்ட்ரீட் கீர்த்தன். அதாவது மக்கள்லாம் நடந்துக்கிற அவங்க வேலையில இருப்பாங்க. பக்தரை வந்து இந்த கரத்தாளம், மிருதங்கம், இந்த ஹார்மோனியம் பெட்டி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படி வந்து அவங்க வந்து நாம சங்கீதத்தை பாடிக்கிட்டு தான் போவாங்க. நம்மளாம் பார்த்துருக்கோம், யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக்லாம் பார்த்துருக்கோம். அப்ப இதுதான் வந்து டிவோட்டிஸ்க்கும் பக்தர் இல்லாதவங்களுக்கு, அதாவது ஞானிகள் யோகிகளுக்கும் டிஃபரன்ஸ் தான். புரியுதுங்களா? ஏன்னா அவங்களும் வந்து இந்த உலகத்தோட அட்டாச் ஆக மாட்டாங்க. அவங்களும் வந்து இந்த உலகத்தோட வந்து எப்படி சொல்றது, அவங்க வந்து நான் இங்க வந்தேன்னா நான் வந்து மாட்டிக்குவனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய சொந்த இதை தான் பார்ப்பாங்க தவிர மற்றவங்க எப்படி போனா அந்த மாதிரி அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆனா கிருஷ்ண பக்தர்கள் வந்து நம்மளும் அவங்களும் ப்ரெக்டிஸ் பண்ணி மற்றவங்களுக்கும் அந்த கிருஷ்ணரோட அந்த கிருஷ்ணர் பக்தியை வந்து மற்றவங்களும் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பக்தர்களுக்கும் பக்தர் இல்லாதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம். புரியுதுங்களா? அதைத்தான் வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, நீ வந்து என்னை பத்தி நினைக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, நீ வந்து உன்னுடைய பலனை வந்து எனக்காக நீ அர்ப்பணம் செய்ய. அதான் சொல்றாரு, நீ வந்து தியாகம் செய்ய சொல்றாரு. தியாகம் செய்யணும்னா என்ன அர்த்தம்னாக்கா, நீ வந்து எனக்காக செய்ய, எனக்காக ஏதாச்சும் நீ பண்ணுன்னு சொல்றாரு. அதுதான் அதோட அர்த்தம். அப்படி செய்யறதுனால அவர் சொல்றாரு பாருங்க, டிரான்ஸ்லேஷன், ஆத்மாவின் நிலை பெற முயற்சி செய். அதாவது உனது செயலின் எல்லா விளைவுகளையும் தியாகம் செய்து ஆத்மாவின் நிலை பெற முயற்சி செய்யும். ஆத்மாவின் நிலை பெற முயற்சி செய்யணும் என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம வந்து அப்பதான் வந்து இப்போ ஒவ்வொரு விஷயத்துல இருந்து நம்ம தியாகம் செய்யும் போது, அதாவது கிருஷ்ணருக்காக தியாகம் செய்யும் போது நம்ம வந்து ஆத்மாவின் நிலை பெறும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அப்பதான் வந்து நம்ம தன்னுணர்வுல வர முடியும். அதாவது தன்னுணர்வுனா என்ன அர்த்தம், நான் ஆத்மா, கிருஷ்ணர் பரமாத்மா, எனக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம அந்த தொடர்புல அப்பதான் நம்ம வருவோம். எப்போ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துல இருந்து நம்ம அட்டாச் ஆகாத போது, அதாவது எல்லாத்தையும் நம்ம வந்து தியாகம் செய்யும் பொழுது, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம கிருஷ்ணனுக்காக பயன்படுத்தும் பொழுது, இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதா, இப்ப வந்து நம்மளுக்கு எப்படி சொல்றது, ஜந்தோவுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா,
இப்ப நம்மளுக்கு வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், இப்ப சிம்பிளான விஷயம் பார்ப்போமே. சிம்பிளான விஷயம் எப்படின்னாக்கா, எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இப்ப வந்து நம்மளுக்கு வந்து லேப்டாப் பாய்க்கிறோம். இப்ப லேப்டாப் வந்து எல்லாரும் பாய்க்கிறாங்க. அப்ப இதே வந்து கிருஷ்ண பக்தர்கள் லேப்டாப் எப்படி எந்த வகையில பகவானுக்காக எப்படி பயன்படுத்துறாங்க, எப்படி பகவானுக்காக தியாகம் செய்யறாங்கனாக்கா, பகவானுடைய இந்த மாதிரி பக்தர்களுக்கு போஸ்டர் பிரிண்டிங் பண்றதுக்கு, இந்த மாதிரி பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் அத மகாமந்திரத்தை பிரிண்டிங் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பாய்க்கலாம். பகவானோட விஷயத்தை தேடுறதுக்காக நம்ம பாய்க்கலாம். இப்ப நம்ம கிளாஸ் எல்லாம் கொடுக்குற பாருங்க, அதுக்காக நம்ம பாய்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சேரணும் போது நம்ம வந்து அந்த இப்ப லேப்டாப்ல இருந்து நம்ம வந்து அட்டாச்சை வந்து நம்ம குறைச்சிக்குவோம். எப்படின்னாக்கா சில பேர் லேப்டாப் பாய்க்கிறாங்க, ஆனா சில பேர்லாம் வந்து கேம் விளையாடுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்க. அப்ப இதெல்லாம் வந்து பற்றுதல் உண்டாகும். அப்ப அதே லேப்டாப்பை நம்ம வந்து கிருஷ்ண பக்திக்காக பயன்படுத்தும் போது அது வந்து பற்றுதல் இல்லாம ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, புறப்பா சொல்றாரு. நம்ம வந்து செயலோட விளைவை வந்து தியாகம் செய்யணும். அதை வந்து நம்ம கிருஷ்ணருக்காக செய்யணும். தியாகம் மீன்ஸ் கிருஷ்ணருக்காக செய்யணும். ஓகேங்களா? அப்ப அதுல உள்ள விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சமூகம், குடும்பம் அல்லது மத காரணங்களினாலோ வேறு சில சிரமங்களினாலோ ஒருவனால் கிருஷ்ணர் உணர்வின் செயல்களுக்கு ஆதரவு தரக்கூட இயலாமல் இருக்கலாம். கிருஷ்ண உணர்வின் செயல்களில் அவன் தன்னை நேரடியாக இணைத்துக் கொண்டால் குடும்ப உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அல்லது இதர கஷ்டங்கள் இருக்கலாம். அத்தகைய பிரச்சனைகளை உடையவன் தனது செயல்களின் மூலம் சேர்த்து வைத்துள்ள பலன்களை ஏதேனும் நற்காரியத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறான். அதற்கான வழிமுறைகள் வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு சொன்ன பாருங்க, நம்ம வந்து தியாகம் செய்யணும்னு, அதாவது தியாகம் மீன்ஸ் நம்ம வந்து கிருஷ்ணருக்காக ஏதாச்சும் செய்யணும்னு, அதுதான் வந்து புறப்பது அழகா அழகாக. இப்ப ஆரம்பத்துல வரக்கூடியவங்க அவங்கள பத்தி சொல்றாரு. சமூகம், குடும்பம் அல்லது மத காரணங்களாலோ வேறு சில காரணங்களாலோ ஒருவனால் கிருஷ்ணர் உணர்வின் செயல்களுக்கு ஆதரவு தரக்கூட இயலாமல் இருக்கலாம். இப்ப நிறைய பேர் வருவாங்க, எப்படின்னாக்கா பிரபு நான் வந்து இப்பதான் நான் வந்திருக்கேன், நான் இந்த மாதிரி ஜெபம் பண்ணேன்னா என் வீட்டுல ஏதாச்சும் சொல்லுவாங்களோ, என்னுடைய குடும்பத்துல ஏதாச்சும் சொல்லுவாங்களோ, இல்லாட்டி சில பேர்லாம் வந்து மித்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிலாம் நினைப்பாங்க. இப்ப அவங்கள சொல்றாரு கிருஷ்ணர். அவங்களாம் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணர் உணர்வுல வர முடியாம ஆகலாம், இந்த மாதிரி சிரமங்களை ஏற்படலாம் சொல்றாரு. அவங்களால இதுல ஆதரவு தர கூட முடியாம இருக்கலாம்னு சொல்றாரு. ஆனா கிருஷ்ண உணர்வின் செயல்களின் அவன் தன்னை நேரடியாக இணைத்துக் கொண்டால் குடும்ப உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் சொல்றாரு, அல்லது இதர கஷ்டங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க வந்து தனது செயல்களின் மூலம் சேர்த்து வைத்துள்ள, நல்லா கேளுங்க, தனது செயல்களின் மூலம் சேர்த்து வைத்துள்ள, அதாவது தனது செயல்ல என்ன சொல்றாருனாக்கா, அவங்க வேலை செஞ்சு சேர்த்து வைக்கிறாங்களா பணம், அந்த சேர்த்து வைத்துள்ள பலன்களை ஏதேனும் நற்காரியத்திற்காக ஜெகம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறான். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆரம்பத்துல இந்த மாதிரி டிவோஷன் சிகிச்சை வர முடியாதவங்க அவங்க சேர்த்து வச்சிருக்கிற இந்த பலன்கள் மீன்ஸ் என்ன, மணி, சம், இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நற்காரியத்திற்கு ஈடுபடுத்தலாம் அந்த மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி செய்யற மூலியமாக அவங்க பக்குவ நிலை அடைய முடியும்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப இதுதான் வந்து கிருஷ்ணர் நம்மளுக்காக எவ்வளவு இறக்க முடியுமோ அவ்வளவு இறக்கி சொல்றாரு பாரு. ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியும், கிருஷ்ணர் வந்து பரமாத்மா, ஆதி புருஷன், போக்தாரம் யக்ஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகுப்தம் சர்வபூத்தானம் ஞாத்வம் சாந்தி வச்சதி. போக்தாரம் அவர்தான் வந்து எல்லாத்துக்குமே மூல காரணம். போக்தாரம் யக்ஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் அவர்தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து பரமேஸ்வரன். அப்ப பகவானுக்கு தெரியும் இந்த ஜீவாத்மா வந்து எப்படி இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கு, இந்த கஷ்டப்பட்டு இருக்கிற ஜீவாத்மாவை நம்ம எப்படி ஸ்லோலி திருப்பி நம்ம கிட்ட கூட்டு வர முடியும். அதனாலதான் வந்து கிருஷ்ணர் இந்த கலியுக மக்களுக்காக எவ்வளவு இறக்கி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு இறக்கி சொல்லி தரார். கிருஷ்ணர் வந்து 5000 வருஷம் முன்னுக்கு நம்மளுக்கு வந்து பகவத்கீதையை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அதை எப்படி இந்த ஜீவாத்மாக்கள்
பயன்படுத்துவாங்க, எப்படி அவங்க இதுல எங்கேஜ் ஆவாங்க அப்படின்னு பகவானே கருணை கூர்ந்து வந்த அவதாரணம் வந்து அவதாரம் கிடையாது, அவதாரி தான் வந்து ஸ்ரீமத் சைத்தன்ய மகாபிரபு. சரிங்களா? சைத்தன்ய மகாபிரபு வந்து சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தான் வந்து நம்மளுக்காக கருணை கூர்ந்து கிருஷ்ணர் சொன்ன விஷயங்கள் வந்து ஸ்ரீமத் சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு வந்து இறங்கி சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதை வந்து சில புறப்பாதர் இன்னும் இறங்கி நம்மளுக்கு தெளிவா புரியுற அளவுக்கு வந்து இந்த பர்பட்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இப்படிதான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதாவது என்ன சொன்னாரு, இந்த மாதிரி சிரமப்படுறவங்க இருக்கிறாங்களே, நான் வந்து குடும்பத்தை எதுவும் சொல்லிடுவாங்களோ, இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களே, அவங்க வந்து ஆரம்பத்துல என்ன செய்யணும்னாக்கா, அவங்க வந்து ஸ்லோலி வரணும். எப்படி ஸ்லோலி வர்றது? இந்த மாதிரி அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை வந்து சம் டொனேஷன் வந்து கிருஷ்ண பக்திக்கு கொடுக்கலாம், சில நற்காரிக்கு கொடுக்கலாம் அப்படி சொல்றாரு. ஓகேங்களா? இப்படி செய்யறதுனால, இந்த மாதிரி சொல்லி செய்யறதுனால அவங்க வந்து கிருஷ்ண உணர்வுக்கு வர முடியும். ஏன் வர முடியும்? ஏன்னா அவங்க வந்து அவருடைய பணத்தை வந்து கிருஷ்ணருக்காக செலவு பண்றாரு. புரியுதுங்களா? இதுக்கு முன்ன வேற எதுக்கோ செலவு பண்ணிக்கிறவரு இப்ப வந்து கிருஷ்ணருக்காக செயல் செய்யறாரு. கிருஷ்ணருக்காக செய்யறதுனால அவங்க வந்து கிருஷ்ண உணர்வுக்கு வர முடியும், படிப்படியா வர முடியும்னு சொல்றாரு. ஆரம்ப காலத்துல வரவங்க வந்து கிருஷ்ண பக்தி இல்லாதவங்க கூட தான் சம்பாதித்த பணத்தை ஏதேனும் நற்காரியத்துக்கு கொடுக்க நினைப்பாங்க. ஓகேங்களா? கிருஷ்ண பக்தி வராதவங்க கூட இப்ப நம்ம நார்மலா பார்த்தோம்னாக்கா சில பேர் ஆர்வமா இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கீர்த்தனம் பண்ணிட்டு போகும்போது அவங்க வந்து ஆர்வமா இருப்பாங்க, நம்ம ஏதாச்சும் இவங்களுக்கு செய்யணுமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நாங்களாம் வந்து கீர்த்தனை பண்ணிட்டு போயிருக்கோம், எஸ்பியில கீர்த்தனை பண்ணியிருக்கோம், இப்போலாம் நம்ம கீர்த்தனை பண்ணியிருக்கோம். பக்தர்களாம் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து கீர்த்தனை பண்ணும் போது சில பேர் ஆர்வமா இருப்பாங்க. அவங்களே வந்து நம்மளுக்கு தண்ணிலாம் தருவாங்க, 100+ எல்லாம் தருவாங்க, சில காசுலாம் டொனேஷன் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அரிசி வந்து பையில கட்டி எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறாங்க. ஒரு சமயம் வந்து நாங்க ஈப்போல கீர்த்தனை பண்ணி போகும்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு பை நிறைய வந்து அரிசிய ஒரு சும்மா அவர் வந்து கட்டி எனக்கு வந்து கொடுத்தாரு. ஐயா நீங்க வச்சுக்கோங்க, நீங்க வந்து கிருஷ்ணருக்கு அரிசி சமைச்சு போடுங்க இந்த அரிசி அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதுதான் பாருங்க, அவங்க வந்து கிருஷ்ண பக்தி இல்லாதவங்க கூட அவங்க வந்து ஏதாச்சும் இந்த நம்ம கிருஷ்ணனுக்காக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? ஏதாச்சும் நம்ம கிருஷ்ணனுக்காக எதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருப்பாங்க. அதனாலதான் வந்து என்ன சொல்றாருனாக்கா, சில பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து ஏதாச்சும் நற்காரியம் செய்யணும்னு நினைப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு சில பேர் பாத்தீங்கன்னாக்கா நிறைய காசு வச்சிருப்பாங்க. அவங்களாம் வந்து ஏதாச்சும் கோயில் கட்டணும்னு நினைப்பாங்க, இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு நினைப்பாங்க, இல்லாட்டி ஏதாச்சும் ஆசிரமங்களுக்கு நம்ம ஏதாச்சும் செஞ்சு போடணும், ஏதாச்சும் ஆசிரமங்களுக்கு நம்ம வந்து செய்யணும் அப்படிலாம் நினைப்பாங்க பாருங்க. அப்படி இந்த மாதிரி ஆளுங்களை வந்து கிருஷ்ண பக்திக்கு ஆரம்பத்துல வரும்போது அவங்க வந்து கிருஷ்ணருக்கு இதுக்கு முன்ன வந்து கோயிலுக்கு ஏதாச்சும் மருத்துவமனைக்கு செய்யறது, அனாதாசிரமத்துக்கு செஞ்சவங்களை வந்து இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வுக்கு வரும்போது அவங்க வந்து கிருஷ்ணருக்காக ஏதாச்சும் செய்ய நினைப்பாங்க பாருங்க. அப்ப அந்த மாதிரி வரவங்களை வந்து இப்படி சொல்லி நம்ம என்கேஜ் பண்ணும்போது அவங்க வந்து பக்குவம் அடைவாங்க அப்படின்னு நம்ம சொல்றாரு புறப்பாடு. புரியுதுங்களா? அப்ப இதுக்கு முன்ன எங்கெங்க செஞ்சவங்க இந்த கிருஷ்ண உணர்வுக்கு வரும்போது கிருஷ்ணனுக்காக செய்யணும் ஆசைப்படுவாங்க. அவங்க செய்யும் போது அந்த ஆசை வந்து பகவானுக்காக போறதுனால அவங்க சம்பாதிச்ச பணம் வந்து கிருஷ்ணனுக்காக போகுது. அப்ப இதனால வந்து அவங்க இந்த தனக்கு கிடைக்கக்கூடிய பலனை வந்து கிருஷ்ணனுக்காக தியாகம் செய்யறாங்க. புரியுதுங்களா? இதுக்கு முன்ன வந்து எதுக்கோ செஞ்ச போது இப்போ கிருஷ்ணனுக்காக தியாகம் செய்யும் போது அவங்களுடைய அந்த பலன் வந்து கரெக்டான இடத்த போய் சேருது, கிருஷ்ணருக்கே போய் சேருது. யாரு இந்த பணத்தோட அதிபதியோ அவருக்கே போய் சேருது. அப்ப அதனால வந்து அவங்க சொல்லி இந்த கிருஷ்ண உணர்வுல வர முடியும், டெவலப் பண்ணி வர முடியும். அதுதான் வந்து அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு. அப்ப யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய செயலின் பலனை துறக்க முயற்சி செய்யறாங்களோ, சொன்ன மாதிரி தன்னோட கிடைக்கக்கூடிய பலனை வந்து பகவானுக்காக செய்யறாங்களோ, பகவானுக்காக செய்ய நினைக்கிறாங்களோ, அவங்க வந்து அப்படி செய்யும்போது அவங்களுடைய மனம் வந்து தூய்மையாகும். மனசு தூய்மையா இருந்தாதான் நம்ம வந்து எப்பயுமே டிவோஷன் செய்ய முடியும்.
ஆனா அதுக்காக மனசு தூய்மையாள பிறகோ நான் டிவோஷன் செய்ய மாட்டேன் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து ட்ராய் பண்ணணும், ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? இந்த கிருஷ்ண உணர்வை வந்து எல்லாமே வந்து பயிற்சி தான். பயிற்சி செஞ்சாதான் நம்ம வந்து எதுவுமே நம்ம செய்ய முடியும். ஏதாவது இப்ப எடுத்தோன்னு எதுவுமே வராது. அதனால நம்ம வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால வந்து இந்த கிருஷ்ண உணர்வுல ஆரம்பத்துல வரவங்க இந்த மாதிரி செய்யும் போது அவங்க மனசு வந்து தூய்மை அடையும். தூய்மை அடையும் போது அவங்க வந்து பகவானுடைய சிந்தனைகளை வர ஆரம்பிப்பாங்க. பகவானுடைய சிந்தனையில வர ஆரம்பிக்கும் போது அப்பதான் வந்து நாம ஜெபம் செய்ய அவங்களால முடியும். சரிங்களா? இதுதான் வந்து சொல்றாரு புறப்பாடு, அழகா வளர்க்கிறாரு. அப்ப போப்பட்ட உணர்வு விஷயம் என்ன சொல்றாருனாக்கா, இருப்பினும் கிருஷ்ண உணர்வினை ஏற்றுக்கொள்வதில் ஏதேனும் இடையூறுகள் இருப்பின் அவன் தனது செயல்களின் பலன்களை தியாகம் செய்ய முயற்சி செய்யலாம். அதன் அடிப்படையில் சமூக தொண்டு, குலத்தொண்டு, தேசத்தொண்டு, தேசத்திற்காக தியாகம் செய்தல் போன்றவை ஏற்றுக்கொள்ளப்படலாம். அவற்றின் மூலம் ஏதேனும் ஒரு நாள் அவன் முழுமுதல் கடவுளுக்கு தூய பக்தி கொண்டு செய்து நிலைக்கு வந்தடைய முடியும். முதல் சொன்னதுதான் இன்னும் அழகா தெளிவா சொல்றாரு. இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வினை ஏற்றுக்கொள்வதில் ஏதேனும் இடையூறுகள் இருப்பினும், அதாவது நம்ம சொன்ன பாருங்க ஆரம்பத்துல, இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வு வர்றதுக்கு அவங்க சில தடைகளா இருக்கும், இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அதாவது குடும்பம் என்ன சொல்லுமோ, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து தனது செயல்களின் பலன்களை தியாகம் செய்ய முயற்சி செய்யலாம். முதல் சொன்னதுதான். அதாவது தன்னுடைய பலன்களை வந்து தியாகம் செய்ய முயற்சி செய்யலாம். அதாவது கிருஷ்ணருக்காக கொடுக்க ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்னு சொல்றாரு. அப்படி செய்யும் போது இதன் அடிப்படையில் சமூக தொண்டு, குலத்தொண்டு, தேசத்தொண்டு, தேசத்திற்காக தியாகம் செய்தல் போன்றவை ஏற்றுக்கொள்ளப்படலாம். அதாவது இந்த மாதிரி செய்யற போது அவங்க வந்து சமூகத்துக்கு சேவை செய்யலாம். அதாவது அவங்க வந்து இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா வந்து டிக்டாக்ல வந்து ஏழைகளுக்கு ரொம்ப துண்டுதான் செய்வாங்க. இப்போ மலாய்க்காரமா பாத்தீங்கன்னாக்கா சில ஒய்பிலாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஏழ்மையானவங்களுக்குலாம் வந்து இந்த டொனேஷன் கொடுக்கறது, படிக்க முடியாத பிள்ளைங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி சேவையா செய்யறது சிந்திக்க இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து சமூகத்துக்கு சேவை செய்யலாம்னு சொல்றாரு. சமூக தொண்டு, குலத்தொண்டு, தேசத்தொண்டு, இந்த மாதிரி நாட்டுப்பற்று உள்ளவங்களுக்குலாம் வந்து நாட்டுக்கு சேவை செய்யலாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சேவை செய்யலாம். அப்படி சேவை செஞ்சுக்கு இருக்கிறவங்க அவர் சொல்றாரு பாருங்க, அவற்றின் மூலம் ஏதேனும் ஒரு நாள் அவன் முழுமுதல் கடவுளுக்கு தூய பக்தி தொண்டு செய்யும் நிலைக்கு வந்தடைய முடியும். இந்த மாதிரி இந்த மாதிரி சேவை செய்யறவங்க, இந்த மாதிரி மத்தவங்களுக்கு சேவை செய்யறவங்க, முடியாதவங்களுக்கு சேவை செய்யறவங்க, நாட்டுக்காக சேவை செய்யறவங்க, மக்களுக்காக சேவை செய்யறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு நாள் அவங்களுடைய நற்காரியம் வந்து அவங்களை கிருஷ்ணர்கிட்ட கூட்டிட்டு வரும். அப்படி கூட்டிட்டு வரும்போது அவங்க வந்து கிருஷ்ணருக்கு தொண்டு செய்ய ஆரம்பிப்பாங்க, கிருஷ்ணருக்கு முழுமையாக சேவை செய்ய வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதான் வந்து அப்பப்பட்ட வந்து சில பொறுப்பாக அருமையான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து நம்ம கேட்டுக்கணும். ஏன்னா பக்தி தொண்டுல எவ்வளவுக்கு எவ்வளவு இறங்கி கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு கிருஷ்ணர் வந்து நம்மளுக்காக இறங்கி தரா இருப்பாரு. ஓகே, இப்ப கடைசியாக அவரு கடைசி பதத்துல கடைசி பப்பல்ல என்ன சொல்றாருனாக்கா அதையும் நம்ம பார்க்கறோம். இன்னொரு விஷயம், தியானம் செய்வதால் நாம் இந்த மாதிரி அவங்க வந்து தியாகம் செய்வதால் பகவானை நோக்கி செல்ல முடியும். இதன் மூலம் நாம் பௌதிக பற்றுகளை துறக்க முடியும். அதாவது நம்ம சொன்ன பாருங்க, இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு நம்ம வந்து ஏதாச்சும் செய்யறதுனால, கிருஷ்ணருக்கு நம்ம சேவை செய்யறதுனால நம்ம வந்து பலனை வந்து நம்ம விட முடியும். அதாவது பலனை விடுறதுன்னா என்ன, அது நம்ம சொன்ன பாருங்க தியாகம் செய்யறதுன்னு சொன்னார்ல, அதுதான் வந்து தியாகம் செய்யறதுன்னு என்ன அர்த்தம்னாக்கா கிருஷ்ணருக்கு செய்யறதுன்னு அர்த்தம். தியாகம் மீன்ஸ் அந்த பலனை வந்து துறக்கிறது. பலனை துறக்கிறது என்ன அர்த்தம், இது வந்து அந்த பலனை வந்து கிருஷ்ணருக்கு நாம செய்யணும்னு அர்த்தம். இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு செய்யும் போது அவங்க வந்து பௌதிக பற்றுல இருந்து விடுபட முடியும், பௌதிக அட்டாச்மெண்ட்ல இருந்து அவங்க வெளியாக முடியும், பௌதிக பற்றுதல் நம்ம மெட்டீரியல் விஷயத்துல இருந்து அவங்க வெளியாக முடியும். எப்படி சொல்லி அவங்க கிருஷ்ணருக்கு செய்யறதுனால அந்த நபர் வந்து இந்த பௌதிக அட்டாச்மெண்ட்ல இருந்து அவங்க வெளியாக முடியும்.
அப்ப இப்படி செய்யறதுனால அவங்க வந்து மென்மேலும் முயற்சி செஞ்சு இந்த டிவோஷன் சர்வீஸ்க்கு வர முடியும். அப்ப கடைசி பாப்பல என்ன சொல்றாரு, பகவத்கீதை 18.46 யதா பிரவருத்தி பூதானாம், உன்னத காரணத்திற்காக தியாகம் செய்ய விரும்புபவன் கிருஷ்ணரே உன்னத காரணம் என்பதை அறியாமல் இருந்தாலும் தியாக வழிமுறையின் மூலம் படிப்படியாக கிருஷ்ணரே உன்னத காரணம் என்பதை உணரும் நிலைக்கு வந்தடைகிறான் என்று கூறப்பட்டுள்ளதை நாம் காண்கின்றோம். அதான் சொல்றாரு, உன்னத காரணம் யாரு? கிருஷ்ணர் தான் உன்னத காரணம். சில பேர் என்ன சொல்றாங்க, அவரு அழகா என்ன சொல்றாருனாக்கா, கிருஷ்ணரே உன்னத காரணம் என்பதை அறியாமல் இருந்தாலும், சில பேர் நம்ம சொன்ன பாருங்க, அவங்க வந்து மத்தவங்களுக்கெல்லாம் சேவை செய்வாங்க, யாருக்கும் சேவை செய்வாங்க. ஆனா இந்த சேவை மனப்பான்மை வந்து எல்லாருடைய ஆத்மாக்களுக்கும் இருக்கு. ஏன்னா உண்மையான ஜீவாத்மாவோட சொரூபமே வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுதான் உண்மையான ஜீவாத்மாவோட சொரூபம். ஜீவே சொரூபாய் கிருஷ்ணரே நித்தியதாசன். கிருஷ்ணரோட நித்தியதாசன்னா வந்து நம்பலாம். இப்ப நம்மளுக்குலாம் வந்து இந்த சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கு. அது நான் சும்மா சொன்ன பாருங்க, ஆரம்பத்துல வந்து அவங்க தேசப்பற்று நாட்டுப்பற்று இவங்களுக்கெல்லாம் சேவை செய்வாங்க. அந்த மாதிரி செய்யறதுனால அவங்களுக்குலாம் வந்து உன்னத காரணம் யாருன்னு தெரியாம இருக்கலாம். உன்னத காரணம் மீன்ஸ் என்ன இருக்கும்னாக்கா, யாரு இதுக்கெல்லாம் ஆதி மூலம், அதாவது நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். இந்த காரணங்களுக்கும் காரணம் யாரு? கிருஷ்ணர் தான் சொல்லிட்டு தெரியாம இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க இந்த தியாக வழிமுறையின் மூலம் படிப்படியாக கிருஷ்ணரே உன்னத காரணம் என்பதை உணர்வு நிலைக்கு வந்தடைகிறான். அதாவது அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் அவங்களுடைய செல்வத்தை, அதாவது காசை வந்து எப்ப வந்து கிருஷ்ணருக்காக பயன்படுத்துறாங்களோ அப்ப வந்து அவங்க கிருஷ்ணர் தான் மூல காரணம் அப்படி சொல்லிட்டு அந்த நினைவுக்கு வருவாங்க. அந்த நினைவுக்கு வரும்போது அப்பதான் வந்து அவங்க உண்மையிலேயே வந்து டிவோஷன் சர்வீஸ்ல எங்கேஜ் ஆகுறாங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற கிருஷ்ண பக்தர்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா, புறப்பாத காலத்துல இருந்து இருக்கிறவங்க அவங்களாம் வந்து பல வேலைகள் செஞ்சவங்க. புறப்பாத டிசைபிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஆளும் வந்து மல்டி மில்லியனர், ஹை எஜுகேஷன் உள்ளவங்க, நிறைய செல்வம் தான் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆளுகள். இப்போ ஒவ்வொரு மகாராஷ்டிரா இருக்காங்க பாருங்க, புறப்பாடு டிசைபிள்லாம். அவங்களும் வந்து இப்ப சன்னியாசி எடுத்துக்கிட்டு கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனா இதுக்கு முன்ன வந்து அவங்களாம் வந்து பல விஷயங்களை பார்த்தவங்க, பல கோடிகளை சம்பாதிச்சவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் வந்து ஆரம்பத்துல வந்து எங்கெங்கயோ இருந்து யாருக்கும் சேவை செஞ்சு அப்படி இருந்தவங்க வந்து தன்னுடைய பணத்தை வந்து எதுக்கோ செஞ்சவங்க. இப்ப கிருஷ்ணர் அந்த பக்தி கிடைச்சி, சில புறப்பாதருடைய கருணை கிடைச்சி, அவங்க புறப்பாதர் சீடரா ஆகி இப்போ வந்து பகவானுக்கு சேவை செஞ்சு தன்னுடைய செல்வத்தை பூரா வந்து பகவானோட கோயில் கட்டுறதுக்காக செலவு பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய பக்தர் இருக்கிறாங்க. அப்ப ஒரு பக்தர் வந்து இருக்கிறார், சில புறப்பாதர் டிசைபிள். அவர் வந்து மல்டி மில்லியன். அவர் வந்து யாருனாக்கா, இந்த நம்ம போர்ட் காடி பாய்க்கிறோம், போர்ட் காடி, அந்த போர்ட்டோட ஓனர் தான் வந்து சிஇஓ. அந்த சிஇஓ வந்து போர்ட் காடியோட ஓனர் வந்து சில புறப்பாதர் டிசைபிள். அவர் வந்து இன்னும் இருக்கிறாரு. அவர் வந்து மல்டி மில்லியனர். அவர் வந்து இந்த இஸ்கான் மாயாப்பூர் இருக்குல்ல, புதுசா வந்து கோயில் கட்டுறாங்க பாருங்க. புதுசா மாயாப்பூர் இன்னொரு பெரிய கோயில் கட்டுறாங்க பாருங்க, இந்த வேதிக் பிளானட்டேரியம்னு சொல்லிட்டு. நீங்க வந்து யூடியூப்லாம் பார்க்கலாம். அந்த கோயிலுக்கு வந்து முழுக்க அந்த டொனேஷன் வந்து அந்த இவர் தான் செய்யறாரு. யாரு? புறப்பாத டிசைபிள். அவர் தான் எடுத்து தலைமை தாங்கி செய்யறாரு. நிறைய பக்தர்களும் செய்யறாங்க. இருந்தாலும் மெயின் வந்து அவர் தான். யாரு? அந்த போர்ட் கம்பெனி ஓனர் சொன்ன அவர் தான் வந்து இருந்து முன்னாள் இருந்து எல்லாம் செலவு ஏற்றி அவர் செய்யறாரு. ஆனா வெளிநாட்டுல இருந்து கூட நிறைய பேர் டொனேஷன் பண்றாங்க இந்த டெம்பிளுக்கு. அந்த மாதிரி. ஏன்னா அவர் வந்து முன்ன வந்து பல இதை சம்பாதிச்சவர். இப்ப போர்ட் காடி இல்லாத ஊரே கிடையாது, எல்லா இடத்துலயும் போர்ட் காடி இருக்கு பாரு. அப்ப அந்த மாதிரி நபர் வந்து தன்னுடைய பணத்தை வந்து எங்கெங்கேயோ செலவு பண்ணிக்கிருந்தவர் சில புறப்பாதருடைய கருணையினாலையும் அவருடைய கிருஷ்ண பக்தி டீச்சிங்ஸ்னாலையும் அவருடைய சீடர் ஆகி இப்ப வந்து தன்னுடைய சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் வந்து கிருஷ்ணர் கோயில் கட்டுறதுக்காக செலவு பண்றாரு. இதுதான் வந்து அந்த கிருஷ்ண பக்தியில பக்குவம் அடைகிறதுன்னு சொல்றது. புரியுதுங்களா?
அதுதான். இப்ப நம்மளால வந்து அவரெல்லாம் வந்து இப்ப நம்மளால வந்து அந்த மாதிரி கூட செய்ய முடியாது கூட இருக்கலாம். அவங்க சம்பாதிச்சிருக்காங்க, அவங்க வந்து பெரிய பெரிய விஷயம் செய்யறாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, உன்னால எதுவும் செய்ய முடியலாம் கூட பரவாயில்ல, பத்திரம் புஷ்பம் பலன் தோயம், இதுவே எனக்கு போதுமானது அர்ஜுனான்னு சொல்றாரு. நீ வந்து எனக்காக சின்னதா ஒரு இலை, ஒரு தண்ணி, ஒரு பழத்தை வச்சு நீ என்ன பூஜை பண்ணாலே போதும், நான் திருப்தி ஆயிடுவேன். நீ வந்து எனக்கு பெருசு பெருசா எதுவும் செய்யணும் கிடையாது. அப்படி இருக்கிறவங்க அப்படி செய்யலாம், இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்யலாம். இல்லாதவங்க வந்து சிம்பிளான வழிமுறையில கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி சேவை செஞ்சாலே போதும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன செய்யறது வந்து நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை வந்து கிருஷ்ணர்கிட்ட கூட்டிட்டு போய் சேர்க்கும். புரியுதுங்களா? அப்ப இன்னைக்குள்ள ஸ்லோகத்தோட கன்க்ளூஷன் என்னதுனாக்கா, 2 ஸ்லோகம் பார்த்தோம், 10, 11. அதுல உள்ள விஷயங்கள் என்னதுனாக்கா, கிருஷ்ணன் வந்து நம்மளுக்காக இறங்கி சொல்றாரு. என்ன இறங்கி சொல்றாரு? 10 வந்து என்ன சொல்றாரு, டெக்ஸ்ட் 10 வந்து என்ன சொல்றாரு, பக்தி யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாவிடில் எனக்காக மட்டும் செயலாற்ற முயல்வாயக. இப்படி செய்யறதுனால எனக்காக செயல்படுறது மூலம் நீ பக்குவ நிலைக்கு வந்து அடைவாய். அதனால பக்தி யோகத்தோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஆரம்பத்துல கடைபிடிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, நீ வந்து எனக்காக ஏதாச்சும் செய்யணும்னு சொல்றாரு. அப்படி செய்யறதுனால நீ வந்து பக்குவ நிலைக்கு வர முடியும்னு சொல்றாரு. 11 என்ன சொல்றாரு, ஆனால் என்னை பற்றிய இத்தகைய உணர்வில் உன்னால் செயலாற்ற முடியாவிடில் இந்த மாதிரி உன்னால வந்து என்னோட நினைவுல வர முடியலாம் கூட பரவாயில்ல, நீ வந்து உன்னுடைய செயலை வந்து தியாகம் செய்ய. தியாகம் செய்யணும் என்ன அர்த்தம், நீ வந்து கிடைக்கிற சம்பாதிக்கிறத வந்து எனக்காக வச்சு கொடு, எனக்காக என் சேவைக்காக வச்சு பயன்படுத்தி பக்தர்களுக்கு பயன்படுத்து. அந்த மாதிரி செய்யறதுனால நீ வந்து ஆத்மாவில் நிலை பெற முடியும். ஆத்மா மீது நிலை பெற முடியும்னு என்ன அர்த்தம், அப்ப நீ வந்து தன் உணர்வுல வர முடியும். தன் உணர்வுல என்ன அர்த்தம், நான் ஆத்மா, கிருஷ்ணர் பரமாத்மா, எனக்கும் கிருஷ்ணருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோபால் பண்றாரு. ஓகேங்களா? தொடர்ந்து வந்து அருமையான சுலபங்களா இருக்கு. நம்ம வந்து தொடர்ச்சியா ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஓகே, இப்படிக்குள்ள ஸ்லோகம் அவ்வளவுதான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय जय श्री श्री राधा गोपाल जी की जय, श्री प्रभुपाद जी महाराज की जय. गौर प्रेमानंद. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.